நம் நாட்டுல பெரும்பாலான மக்களுக்கு கண்ணு கீழே கருவளை ஏற்படும். எதனால கருவளை ஏற்படுது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, கண்ணுக்கு கீழே நிறைய ரத்த நாளங்கள் இருக்கு. அந்த ரத்த நாளங்கள்ல நம்ம கண்ணுக்கு தூக்கம் வரப்ப கண்ணை போட்டு தேய்ப்போம். அங்க இருக்க ரத்த நாளங்கள்லாம் விரிவடைஞ்சு அதனாலவும் கருவளை ஏற்படலாம். கண்ணுக்கு கீழே ஐ பேக் மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகும். கண்ணு பொடச்சாப்புல இருக்கும் கண்ணுக்கு கீழே. அது எல்லாமே இந்த காரணத்தினால தான். சரியான தூக்கம் இல்லாமனாலும் கருவளை ஏற்படலாம். டீஹைட்ரேஷனாலையும் கருவளை ஏற்படலாம். அதே மாதிரி சூரிய வெயில்ல அதிக நேரம் வேலை பார்க்கறனாலையும் கண்ணுக்கு கீழே கருவளை ஏற்படலாம். அதே மாதிரி நைட்டு விடிய செல்ல பார்த்துட்டே இருப்பாங்க. தூக்கத்தையும் சமாளிச்சுக்கிட்டு கண்ணை போட்டு தேய்ப்பாங்க. அப்ப அந்த இருக்க ரத்த நாளங்கள்லாம் விரிவடைஞ்சு அதனாலையும் கருவளை ஏற்படலாம். இதை எப்படி கியூர் பண்ணலாம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, நம்ம ஐஸை ஒரு துணியில போட்டு அதுக்கு கீழே ஐஸ் பேக் வாட்டரும் கொடுக்கலாம். அதே மாதிரி குக்கும்பர் வெள்ளரியில குக்குமின்னு ஒரு என்சைம்ஸ் இருக்கு. அது ரத்த நாளங்களை சுருங்க செய்யும். அதனாலதான் பியூட்டி பார்லர்லாம் வெள்ளரிய ஸ்லைசஸா கட் பண்ணி கண்ணுக்கு 2 கண்ணிலையும் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் படுக்க வச்சிடறாங்க. அப்படி படுக்கிறப்ப ரத்த நாளங்கள்லாம் சுருக்கம் ஏற்பட்டு கண்ணுக்குள்ள கருவளை